நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். வணக்கம் ஜோ. அது அரசியல் நிகழ்வுன்னு நம்ம சொல்ல முடியாது, என்ன மேட்ருன்னு. அரசியல்ல இருக்கக்கூடியவருடைய ஒரு ஆமா நிகழ்வு. தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட மனைவி பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்கள் வந்து செங்கல்பட்டு கோர்ட்டில் வந்து விவாகரத்து கேட்டு பெட்டிஷன் வந்து போட்டிருக்காங்க. கடந்த ஒரு 3 நாளைக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், 24ஆம் தேதி வந்து செங்கல்பட்டில் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. 24 அன்னைக்கு தாக்கல் பண்ணது இன்னைக்கு வெளியில் வந்திருக்கு. அதில் அவங்க குறிப்பிட்டு சொல்கிற சில விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு நடிகையுடன் அவருக்கு வந்து தொடர்பு இருக்குது, நாங்கள் ஒரு 3-4 வருஷமாகவே பிரிஞ்சு தான் இருக்கோம், அவர் திருத்திக்கிறேன்னு சொன்னார், ஆனால் இப்போ வரைக்கும் திருந்தலை. ஸோ அதனால் இந்த முடிவு எடுக்க வந்திருக்கேன். நிறையா வந்து கஷ்டப்படுத்திருக்காரு, வார்த்தையாலையும் கஷ்டப்படுத்திருக்காரு, உடல் ரீதியாகவும் நிறையா கஷ்டப்படுத்திருக்காருன்ற மாதிரி பெட்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே மேற்கொண்டு வற்புறுத்தினாங்கன்னா நான் அந்த நடிகையோட பேரும் சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சம்பவம் தான். ஆனால் இது இப்போ இல்லை, ஆஃப்டர் எலெக்ஷன் இது வந்து நடக்கும்ன்றது எல்லாருக்கும் உறுதியாக வந்து தெரிஞ்ச விஷயம். கிட்டத்தட்ட இந்த மாதிரி மீடியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும். பொதுமக்கள்கிட்டையும் சில பேருக்கு வந்து தெரியும், அவங்க பிரிஞ்சிருக்காங்கன்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியும். அந்த வீட்டில் இல்லை, ஒன்றா இல்லை, பிரிஞ்சிருக்காங்க, பசங்களும் அவங்க கூட பிரிஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் பலதரப்பட்ட விஷயம், பேசப்பட்ட விஷயம். நிறைய தடவை மீடியாக்கள்லேயே விவாகரத்துன்ற விஷயம் வந்தது தான். எல்லாமே வந்து எதுவும் மூடி மறைக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. ஸோ அது இன்னைக்கு வந்து உடஞ்சிருக்கு. விஜய் அவர்கள் மனைவி சங்கீதா அவர்கள் வந்து விவாகரத்து கேட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. காரணம் வந்து திருமணத்தை மீறிய உறவுல வந்து விஜய் அவர்கள் ஒரு நடிகையோடு இருந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்த போட்டு உடைச்சிருக்காங்க. சமீப காலமாக அவர் மீது வைக்கக்கூடக்கூடிய குற்றச்சாட்டுன்ற மீன்ஸ் இந்த நடிகையோட அவர் சுத்திக்கிட்டு இருக்காரு, இந்த நடிகையோட அவர் வந்து படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, நம்ம முன்னாடியே பேச. ஆமா, தொடர்ந்து வருவாங்க, இந்த மாதிரி வரும், அடுத்தடுத்து நடிக்கிற பெண்களை வச்சு இந்த மாதிரி பேச வைப்பாங்க, அவர் மேல வந்து அவதூறு பேசுவாங்கன்றது நம்மளே பேசியிருந்தோம். அது வந்து ஒரு பக்கம். நான் சொல்றது, இவர் மீது வந்து இந்த குற்றச்சாட்டு இருக்கு, இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட நடிகையோட தொடர்ந்து இருக்காரு, இன்னொரு நடிகையோட வந்து தொடர்புல இருக்காரு, அவருக்கு வந்து அப்பார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்தாரு அப்படின்ற விஷயங்கள் தொடர்ந்து சோசியல் மீடியாலையும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி வந்துகிட்டே இருந்துச்சு. சங்கீதா அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு 2021 இந்த ஏப்ரலில் ஏதோ ஒரு மந்த் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இல்லை, அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சேன் அவங்களுக்குள்ள இல்லீகல் அஃபேர் இருக்குன்றதை நான் கண்டுபிடிச்சேன், அதுக்கப்புறம் நான் எச்சரித்தேன். விஜய் அவர்கள் இல்லை, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்ற மாதிரி எனக்கு வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனால் அதுக்கு அடுத்தடுத்து கூட அவங்க வந்து இதெல்லாம் இது பண்ணலை, கேர் பண்ணிக்கலை. அவர் வந்து தொடர்ந்து இந்த இதில் ஈடுபட்டு இருந்தார். அதுலேருந்து எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பிரியணுன்ற மாதிரி முடிவு கொண்டோம், ரொம்ப மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவருக்கு மென்டலி ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வார்த்தைகளால் வந்து எங்களை வந்து காயப்படுத்தியிருக்காரு, உடல் ரீதியாகவும் காயப்படுத்தியிருக்காருன்ற மாதிரிலாம் அவங்க வந்து அதில் நிறைய மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது டோட்டலி ஒரு குடும்பத்துடைய ஒரு பர்சனல் மேட்டர். அவர் வந்து ஒரு பப்ளிக் ஃபிகராகவே இருந்தாலுமே கூட ஒரு டோட்டலி ஒரு தனிப்பட்ட கணவன் மனைவியுடைய ஒரு விஷயம். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, கணவன் மனைவியோட பிரச்சனைனாலும் இது வந்து வீதிக்கு வந்துருச்சு. ஒன்று. ரெண்டாவது, அவர் ஒரு பிரபல இப்போ ஒரு நடிகராகவும் அரசியல் தலைவராகவும் இருக்கிறதுனால இது கண்டிப்பாக பேசு பொருளாகும். நீங்கள் யாருக்கிட்டையும் போய் வாய்ப்புட்டு போட முடியாது, இதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது இது அப்படின்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பாக இது ஒரு பெரிய பேசு பொருளாக கண்டிப்பாக வீதிக்கு வந்துருச்சுன்றத வரப்பட்டதா வரவழைக்கப்பட்டதான்னு ஒரு விஷயம் இருக்கு. அது அடுத்து வருவோம். ஸோ கண்டிப்பாக இதை பற்றி பேசுவாங்க, பேசாமல் இருக்கக்கூடாது, இது ஒரு பர்சனல் லைஃப்னு சொல்லி யாரும் பேசாமல் இருக்க போகிறதில்ல, கண்டிப்பாக பேசுவாங்க. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தான். இது ஆஃப்டர் எலெக்ஷன் இது நடக்க வேண்டியது, பட் இது பிஃபோராக வந்து நடந்திருக்கு அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ சமீப காலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், விஜய் அவர்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள், ஒரு சிலர் சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, விஜய் அவர்கள் மேலே நிறைய பழைய நடிகைகள், வேற யாராவது வேலை செஞ்சவங்க, அவங்க இப்போ நம்ம ஏற்கனவே பார்க்கலாம் வேலை செஞ்சவங்களாம் அவர் வந்து அடிச்சிருக்காருன்ற மாதிரியான விஷயங்கள், அந்த மாதிரி சில விஷயங்கள், அப்புறம் நடிகைகளை வச்சு சில அட்டம்ப்ட்லாம் நடக்க போகுதுன்ற மாதிரியான சில விஷயங்கள் சோசியல் மீடியாவில் பரவிக்கிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இந்த விஷயம் வந்து எதிர்பாராத ஒன்று தான். ஒரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையில் அவருடைய 30 ஆண்டு கால திருமண வாழ்க்கை வந்து முடிவுக்கு வருது, மேரேஜ் லைஃப் கிட்டத்தட்ட முடிவுக்கு வருது, அதுவும் இல்லீகல் அஃபேர்னு அவங்களுடைய மனைவியே சொல்றதுன்றது கிட்டத்தட்ட விஜயோட இமேஜுக்கு மிகப்பெரிய ஒரு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் என்னவா இருக்குன்னு நமக்கு தெரியாது, 200% நமக்கு தெரியாது.
பட் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி இருக்கு, இல்லீகல் அஃபேரோட இருக்காங்க. ரொம்ப ஏதாவது டார்ச்சர் பண்ணாங்கன்னா அந்த நடிகையோடைய பேரையும் வந்து சொல்லுவேன்னு அவங்களுடைய மனைவி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கும்னு நம்ம பார்க்கலாம்னா 24th வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது நீங்கள் சொல்கிற மாதிரி 27th தான் வந்திருக்கு. பட் ஆனால் இது 2025 இது எல்லாமே நடந்துருக்கு. அவங்க ஃபில் பண்ணது அது அந்த இதெல்லாமே பார்த்தீங்கனாலே தெரியும். அவங்க கொடுத்துருக்க அந்த கேஸ் கட் பார்த்தீங்கன்னாலே 25ன்றது 26 மாதிரி இருக்கும். அவங்களுடைய ஃபோட்டோ ஒன்று இருக்கும், அந்த ஃபோட்டோவே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சில இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ரெண்டாவது அவங்க யூகேல தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இல்லாமல் யூகேல வந்து அவங்க எல்லாமே அவங்களுக்கு குடியுரிமை, ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், ஆமாம் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் எல்லாமே இருக்குது. இங்கே அப்புறம் மேரேஜ் நடந்திருக்கு அப்படின்றது எல்லாமே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஜீவனாம்சம் கேட்டிருக்காங்க. அந்த கேஸ் நடந்து முடிகிற வரைக்கும் நான் அந்த நீலாங்கரை வீட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்கான இதுவும் வந்து கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் விஜய் அவர்களே பொறுப்பேற்றுக்கணும், செலவு எல்லாத்தையும் விஜய் அவர்களே ஏற்றுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் ஏப்ரல் 4ஆம் தேதி விஜய் அவர்கள் வக்கீல் இல்லாமல் அவர் வந்து வரணுன்ற மாதிரி வந்து நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய இதில் இருக்கக்கூடிய தகவல். இது இப்போ வந்து மிகப்பெரிய அளவுக்கு விஜய் அவர்களுக்கான ஒரு செட்பேக் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய அரசியல் வாழ்க்கையில இது ஒரு சினிமா பிரபலமா இருந்தாருன்னா இது கடந்து போயிடுவாங்க, அது அப்பவும் இருந்திருக்கும். ஆனா அது வந்து ஒரு பெரிய இமேஜ் பிரச்சனையா இருந்திருக்காது. அவர் ஒரு நடிகர், அவர் வந்து அது எனக்கு இயல்பா அந்த நடிகர் நடிகைகளுக்குள்ள கல்யாணம் இல்ல நடிகருக்கு நடக்கக்கூடிய விவாகரத்தெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம், ஆரம்ப காலத்துல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்திருக்காது, அது கடந்து போயிருப்பாங்க கொஞ்ச நாள். ஆனா இது ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் வரும்போது அது பெரிய பிரச்சனையா அவருக்கு வந்து மாறும். அதனாலதான் தாவேகா வந்து ஒரு கட்டுப்பாடு போட்டுச்சு, இதுக்கப்புறம் வந்து யாரும் பேச வேண்டாம், யூடியூப் சேனல்களில் போய் யாரும் பேச வேண்டான்றதை அவங்க வந்து 24ஆம் தேதி அவங்க பெட்டிஷன் கொடுத்தோன்னே அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதுக்கப்புறம் யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்றதை உறுதிப்படுத்திட்டாங்க. ஸோ அதுதான் மெயின் ரீசன். அவங்க சொன்னதுக்கான ரீசன் இப்போ நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. இன்னொன்று, விஜய் அவர்கள் ஏன் இப்போ அவங்க வந்து இந்த பெட்டிஷனை கொடுக்கணும்? 2021 அவங்களுக்குள்ள இந்த பிரச்சனை வந்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் சுமூகமாக பேசி பார்த்தோம், அவர் இது மாதிரி செய்ய மாட்டேன்னு சொன்னாரு, அப்புறம் வந்து சரி டைவர்ஸ்க்கு வந்து ஓகேன்னு சொன்னாரு, அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட்க்கு வந்து ஓகேன்னு சொன்னாங்க, அப்புறம் இப்போ வந்து பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நிறைய பிரச்சனை பண்றாங்கன்ற மாதிரி சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து 2025 டிசம்பர்ல பண்ண ஒரு இது வந்து ஃபில் பண்ணது எல்லாமே இப்போதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு கேள்வியா இருக்கு. ஏன் இந்த டைம்ல இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்குள்ள, அதாவது இந்த கேள்வி வரலாம், ஏன் 2 மாசத்துக்கு முன்னாடி கொடுக்க கூடாதுன்னு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஆக்சுவலா உண்மையில நடந்தது என்னன்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம். அது வந்து இதுதான் ஆக்சுவலா அவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனைன்றது முன்னாடியே வந்ததுதான். 2020 ஓரளவுக்கு தெரியும். பட் உள்ளுக்குள்ள நடந்தது செட்டில்மெண்ட்டுக்கு எல்லாமே அவங்க ஓகே சொன்னதாகவும், ஆனா எலெக்ஷனுக்கு அப்புறம் வச்சுக்கலாம், டைவர்ஸ்ன்றது எலெக்ஷனுக்கு அப்புறம் கொடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு அந்த இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை அந்த உங்களுக்குள்ளார போயிருக்கு. பட் ஆனால் ஏன் சடனாக அவங்க வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க எப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கு. இப்போ வந்திருக்கக்கூடிய கேள்வி அதுதான். அவங்க ஆக்சுவலாக ஒத்துக்கிட்டது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான், டைவர்ஸ்ன்றதுனால கூட எலெக்ஷனுக்கு அப்புறம் தான். பட் அதை வந்து அவங்க சடனாக செஞ்சது ஏன் இப்போ அப்படின்றது. ரெண்டாவது, விஜய்க்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த இமேஜ், ஏறிக்கிட்டு இருக்க அந்த இமேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஒரு நம்ப முடியாத அளவுக்கு மாறிக்கிட்டு இருக்கு அவருடைய இமேஜ் அப்படின்றது. நான் சொல்றது ஓட்டாவோ பெண்களோட சப்போர்ட் வந்து பெண்கள் சப்போர்ட், அதாவது ஓட்டாவோ இத்தனை நம்பர்ஸ் அவர் வின் பண்ணிடுவாரோன்னு இல்லை, ஆனா அவர் வந்து மிக முக்கியமான அரசியல் கட்சி தலைவரா தமிழ்நாட்டில் மாறி இருக்காரு. அதாவது 60 ஆண்டு கால திமுக அதிமுகவுக்கு மாற்று யாரும் கிடையாது. அப்படியே மாற்றா வரவங்க 3ஆவதா தான் இருப்பாங்க. ஸோ 1, 2, 3 தான் இருக்கும். அந்த 3ன்றது எப்பவுமே கணக்குல வராது. நம்மளை பொறுத்த வரைக்கும் 1 and 2 தான். எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி கமல், விஜய் அஜித் தான். அதுக்கடுத்து வரவங்க எல்லாருமே அவங்களுக்கு அடுத்து அப்படிதான். ஸோ அப்போ விஜய் அவர்கள் இப்போ லேட்டஸ்டா நடந்த சர்வே பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 2வது இடத்துக்கு முன்னேறார் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. பெண்களுக்கான வாக்கு அப்படின்றது, பெண்கள் வாக்கு பெருமளவுக்கு விஜய்க்கு போகுது அப்படின்ற ஒரு விஷயமும் சமீபத்துல நடக்க ஆரம்பிச்சது. ஓகே, இது ஒரு பாயிண்ட் எடுத்துங்க. 2வது, தாவேகா காங்கிரஸ் கூட்டணி கிட்டத்தட்ட டீல் ஓவர், விஜயோட போற அளவுக்கு நெருக்கம் வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் அங்கதான் போறாங்க அப்படின்ற ஒரு சம்பவம் நடந்துருச்சு. நாளைக்கு பேச்சுவார்த்தை கூட ஒரு சம்பிரதாய பேச்சுவார்த்தையாக தான் இருக்கும், அதில் ஒத்து வராது, சில உடன்பாடுகள் வராது அப்படின்ற காரணத்தினால விஜயோட தாவேகா போகிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ராகுல் பிரியங்கா இந்த விஷயத்தை வந்து முன்னெடுத்து
போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நடந்த சில அவமானங்கள், லோக்கல்ல அவங்களுக்கு நடந்த விஷயங்கள்லாம் சேர்த்து சரி விஜய் கூட போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு கிட்டத்தட்ட நெருக்கத்துல வந்துச்சு. ஸோ அந்த நேரம் பார்த்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் 24ஆம் தேதி வர வேண்டிய ஒரு இது வந்து இப்போ வந்து இதாயிருக்கு. யார் லீக் பண்ணா, என்ன நடந்துச்சு அப்படின்ற பல விஷயங்கள் அதுல வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இப்போ இருக்கக்கூடிய கேள்விகள். ஏன் இத்தனை நாள் இல்லாம இப்போ அதுக்கு 1000 பதில்கள் இருக்கலாம். ஆனா இப்போ இருக்கக்கூடிய எல்லாருக்கூடிய கேள்வி ஏன் இப்போ, அதுதான். ஏன் நீங்க 2021 பண்ணியிருக்கலாம், இல்ல ஒரு கட்சி ஆரம்பிச்ச உடனே பண்ணியிருக்கலாம், இல்ல போன வருஷம் பண்ணியிருக்கலாம். ஏன் எதுவுமே இல்லாம கடைசி நேரத்துல இப்போ வந்து பண்றீங்க? ஏன் இல்ல அது எப்படின்னு சொல்லி தெரியல. அது சொன்னா வந்து சப்போர்ட் பண்ற மாதிரியும் இருக்கும், இல்லைன்னா வந்து அஃபோர்ட் பண்ணுமா, அது என்ன அந்த பொண்ணு அப்போதான் சொல்லணுமா, இல்லை ஏன் இப்போ சொல்லக்கூடாதா, அந்த பொண்ணுக்கு வந்து உரிமை இல்லையா அப்படின்றப்போ, யாராக இருந்தாலும் கணவராக இருந்தாலும் இவ்வளோ வருஷம் வந்து 21லேருந்து இவ்வளோ தூரம் அடங்கியிருந்தவங்க இன்னொரு 2 மாதத்தில் வந்து எலெக்ஷனே முடிய போகுது. ஸோ இவ்வளோ நாள் இருந்தவங்க வந்து ஒரு 2 மாதம் பொறுக்க முடியாதா அப்படின்றது அந்த கேள்வி கேட்கலாம். அது இயல்பான கேள்விதான். அது ஏன் வந்து ஏன் அந்த பொண்ணோட உரிமை அது இப்போ கேட்கக்கூடாதான்றதே கொண்டு வந்துருவாங்க. யாருமே போய் தடுக்க முடியாது. இல்லை பெண்களா சப்போர்ட்டுக்குன்னு வருவாங்கல்ல, அவங்க வந்து கொண்டு வருவாங்க. இது என்னுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட இதுல அரசியல் இல்ல 200% நான் சொல்லுவது இதுல அரசியல் இல்ல அப்படின்னு நான் சொன்னேன்னா எனக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு ஒத்துக்கணும். ஆனா இதுல அரசியல் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுவும் தப்பு. ஓகேங்களா? இதுல அவங்க வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எது உண்மை எது பொய்ன்றது நம்மளால சொல்ல முடியாது. இது அவங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். அது விஜய் அவர்கள் சொல்லணும், அந்த பார்ட்டி சொல்லணும், இல்ல பார்ட்டி சொல்ல முடியாது. அப்போ விஜய் தான் சொல்லணும். ஸோ விஜய் அவர்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறார்? இதுல விஜய் அவர்கள் கிளியரா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இதுல வந்து எனக்கு நல்லா தெரியும் விஜய் அவர்கள் இதுல எதுவுமே பேச மாட்டார். வாய் வார்த்தையா கூட எதுவுமே வந்து இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்ல மாட்டார். வேணா ஒரு அறிக்கை கொடுக்கலாம், இது எனக்கும் என் மனைவிக்கும் நடக்கக்கூடிய இது, இதை வந்து இப்படி நடக்கலாம் அப்படின்றது. ஆனா பட் இதுல அரசியல் இருக்குன்றது 100% உண்மை. நம்ம விசாரிச்ச வரைக்கும் இதுல சில பல அரசியல் இருக்கு, உள்ள பூந்திருக்கு அப்படின்றது உண்மை. அதை ஓப்பனா நம்ம கண்டிப்பா சொல்ல முடியாது. அரசியல் பூந்திருக்குன்றது உண்மைதான். அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. பெண்கள் சப்போர்ட் இப்போ அவருக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக அதுவும் இருக்கு. பெண்கள் சப்போர்ட் கூடி இருக்கு. நிறைய பிரச்சனைகள் காங்கிரஸ் உள்ள வருது. நம்ம வந்து இதுக்கு மேல எப்படி ஏத்துக்க முடியல. இதுக்கு ரொம்பலாம் வேணாம். இப்ப சமீப காலமாவே கூட நிறைய பேர் வந்து பேட்டிகள்லாம் கொடுக்குறாங்க. திமுக பத்தி தெரியாது. திமுக பாருங்க, நீங்க கடைசி கட்டத்துல பாருங்க, அவங்க மனைவியை வச்சு கூட வந்து விளையாடுவாங்க அப்படின்னு சில பேர் பேட்டியெல்லாம் கூட கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் நீங்க உங்க மைண்ட்ல ஏத்திக்கிட்டு கூட வந்து பாருங்க. ஒரு முக்கியமான ஒரு டஃப் டைம் தான் வந்து விஜய் அவர்களுக்கு. அவருக்கு நடந்த இந்த கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அவருக்கு நடந்திருக்கக்கூடிய எல்லாமே வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு ரொம்ப மிக நெருக்கமான ஒரு விஷயம். அது கரூர் இன்சிடென்டா இருக்கட்டும். இது இப்போ மக்கள் மத்தியில இப்போ நீங்க சொல்ற மாதிரி அவரு விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து இந்த நெருக்கடி கொடுக்குறாங்க. இப்போ வந்து அந்த பர்சனலா அவர் மேல வச்சிருக்கிற இது வந்து மக்கள் கிட்ட எப்படி போய் ரீச் ஆகுன்றது, அதாவது அவருக்கு சாதகமா போய் ரீச் ஆகுமா இல்ல பாதகமா போய் ரீச் ஆகுமான்றது இதுல சாதக பாதகம்னு இல்லை. மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் லைஃப்பை வச்சு ஒரு அரசியல் கட்சியும் ஒரு தலைவரையும் எடை போட மாட்டாங்க. அப்படின்னா நம்ம ஊர்ல நீங்க யாரையுமே எடை போட முடியாது. எல்லாருக்குமே ஒரு கருப்பு பக்கம், பிளாக் பேஜஸ் வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இருக்கும். அது வெளியே தெரியாத வரைக்கும் எல்லாருமே வந்து குட் பர்சன்ஸா தான், உத்தமர்கள் குட் பர்சன்ஸா இருப்பான். பட் ஆனா என்னன்னா சில விஷயங்கள் வந்து வெளியுலகத்துக்கு வரும். இது எனக்கு தெரிஞ்சு விஜயே எதிர்பார்த்த ஒரு விஷயமா தான் இருக்கும். பட் ஆனா இந்த எக்ஸ்ட்ரீம்க்கு அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. பட் இந்த வரும்ன்றதெல்லாம் அவருக்கு தெரியும். இந்த டைவர்ஸ்ன்றது 2 பேரும் மியூச்சுவலா பேசி அவங்களே தானே சொல்றாங்க. மியூச்சுவலா பேசி நாங்க வந்து பேசிட்டு இருக்கோம் தானே சொல்றாங்க. ஆனா இப்ப என்னன்னா இந்த இதுக்கு போவாங்களான்றத அவங்க வந்து எதிர்பார்த்துருப்பாரா என்னன்றது தெரியல. அப்படி பார்க்கும்போது அது அவருக்கு ஒரு டவுன்ஃபால் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா இது அப்படி எப்படி எடுத்துட்டு போறாங்கன்றது ஏப்ரல் வர சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க ஏதாவது பேசுறாங்களா, அதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்பீச்சஸ் இருக்கா, அவர் ஏதாவது சொல்ல போறாரா, இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல போறாரா, இல்ல இது நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கும் என்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இதனுடைய தனி மனித வாழ்க்கை. இல்ல அவரு சொன்னாலுமே இவங்கெல்லாம் அரசியல் ஆக்காம விட மாட்டாங்கல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். இதை வந்து யாரும் பேச மாட்டாங்கன்னு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. யாரும் போய் வாய் போட்டும் போட முடியாது. இது அந்த மாதிரியான உலகம். இது நம்ம இப்படிலாம் இப்ப நம்மளே உட்காந்து பேசுறோம். இப்ப நமக்கு என்ன அவசியம், நம்ம ஏன் பேசணும்னு இருக்குல்ல, அது கிடையாது. இதுல பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அதனால சொல்றேன், இப்போ ஒரு அரசியல் தலைவரா விஜய் அவர்களுக்கு இது ஒரு டஃப் டைம் தான். அவருடைய இமேஜுக்கு வந்து ஒரு டஃப் டைம். பெண்கள் வாக்கு இதுக்கப்புறம் எப்படி போகும் அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் வரும், இயல்பாவே வரக்கூடிய கேள்வி. ஆனா அது எப்படி வேணாலும் போகலாம். நீங்க கேட்கிற கேள்வி புரியுது, இது போடுவாங்களா ஓட்டு போடாம
அப்படி இயல்பா நம்ம மக்கள் ஒரு பர்சனல் லைஃபை வச்சு போட மாட்டாங்க. பர்சனல் லைஃப் முக்கியம், பட் ஆனா எது உண்மை எது பொய்யா இருக்கும்னு, ஏன்னா இந்த டைம் அவங்க எதிர்பார்ப்பாங்க. இப்போ உண்மையாவே 2021 அவங்க டைவர்ஸ் ஆயிருந்தா அதை பத்தி அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க. இல்ல 2024 ஒரு கட்சி ஆரம்பிச்சோன்னு சொல்லியிருந்தா கூட அவர் கட்சி ஆரம்பிக்கிறார் இந்த மாதிரி இருக்கு அதனால சொல்லியிருந்தாங்கன்னா கூட அவங்க கடந்து போயிருப்பாங்க. பட் இந்த 2 மாச பீரியட் இருக்கு இல்லையா, இந்த டைம் இருக்கு இல்லையா, இந்த டைம்ல வந்து பண்ணும்போது அது ஒரு கேள்வியா வைப்பாங்க. ஏன் இப்போ அப்படின்ற ஒரு கேள்வி வைப்பாங்க. நான் வந்து இப்போ வந்து அவங்க போடக்கூடாதுலாம் நம்ம சொல்ல முடியாது, அவங்க போட்டிருக்காங்க, அதுக்கான விளைவு என்னன்றது அவங்க 2 பேருக்குள்ள பேசி முடிக்க வேண்டிய விஷயம்தான். பட் இதை மக்கள் மத்தியில எப்படி எடுத்துட்டு போறதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. அது வருங்காலத்துல தான் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா மக்கள் இப்படியும் சிந்திப்பாங்க. பட் ஆனா இது நீங்க இப்படி கேட்டீங்கன்னா எந்த பெரும் தலைவருக்கும் இந்த மாதிரி நடந்தது கிடையாது. கரூர் சம்பவம் எந்த பெரிய தலைவருக்கும் நடந்தது கிடையாது. எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கருணாநிதி அவர்களோ யாருக்குமே ஒரு அரசியல் கட்சி தலைவரை பார்க்க வந்து ஒரு பெரிய இது ஆனது. அது சிபிஐ விசாரணையில் இருக்கிறது என்ன நடந்தது நமக்கு தெரியாது. விஜய் அவர்கள் சொல்றாரு அப்புறம் என் மேல பழிய போட்டீங்கன்னு கேட்கறாருன்னா அப்போ ஏதோ நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதை வந்து யாருக்குமே நடக்காத விஷயம் விஜய்க்கு நடந்திருக்கு. அதே மாதிரி தான் இப்போ விஜய் அவர்களுக்கு அடுத்த பெரிய பஞ்சாயத்து இந்த டைவர்ஸ். அது பர்சனல் லைஃப்னு சொன்னாலும் அதை வந்து அவருடைய பார்ட்டியை அஃபெக்ட் பண்ணும், அவரோட இமேஜுக்கு பெரிய அஃபெக்ட் ஆகும். ஸோ அதை அவர் எப்படி லீட் பண்ண போறாரு, இந்த விஷயத்த கட்சி ரீதியாகவும் டீல் பண்ணணும், பர்சனலாகவும் டீல் பண்ணணும். ஸோ பர்சனலாக எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பைத்தியக்கார முத்திரை வந்து குத்துற இந்த இவர் வந்து நாக்சிஸ்ட் இந்த மாதிரி விஷயம் இவங்களே வந்து ஒரு சில மென்டலி வந்து அவருக்கு சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்றப்போ இவருக்கு அதாவது விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு பைத்தியக்கார முத்திரை குத்திரணும், எப்படி இந்த ஒரு பைத்தியக்காரங்கிட்ட வந்து ஆட்சி கொடுக்குறீங்க, நீங்க எப்படி இதெல்லாம் நம்ப வைக்கிறீங்க. 2-3 விஷயங்கள் பெண்கள் பாதுகாப்பு இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ பெண்கள் பாதுகாப்பை பத்தி விஜய் தொடர்ந்து பேசுறாரு இல்லையா, இப்போ இவங்க சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் அதையும் வச்சு கம்பேரிசன் நடக்கும். இந்த மாதிரி ஒரு நபர்கிட்ட பெண்கள் பாதுகாப்பு குறித்து எப்படி பேசுறது அப்படின்னு இது ஒரு எதிர்த்தரப்புக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம். விஜய் எதிர்க்கக்கூடிய அந்த இதுகளுக்கு பெரிய ஒரு கொண்டாட்டமா இருக்கும். அது ஒரு அடுத்த ஒரு வாரம் 10 நாளைக்கு இது வச்சு அடுத்து நடக்கும். இதுதான் இந்த இடத்துல தான் இவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ண போறாங்க, தாவேக்காவினர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, விஜய் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, விஜய் இதை எப்படி லீட் பண்ணி கொண்டு போறாருன்ற கேள்வி வரும். தாவேக்காவினர் வழக்கம் போல நீங்க அமைதியா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இது அந்த கட்சியில 3 பொண்டாட்டி இவரு போகும்போதுதான் இன்னமும் நம்ம தேவையில்லாத இதுவா இருக்கும். இன்னொன்னு சொல்லணும்னா இந்த பெட்டிஷன் போடும்போது நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். பெட்டிஷன் நார்மலாவே ஒருத்தர் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல வந்து சண்டை அப்படின்னாலே ஒரு ஒய்ஃப் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாலுமே எனக்கும் என் புருஷனுக்கு சண்டைலாம் போட மாட்டாங்க. அவர் நீ அடிச்சாரு, ரூம்ல போட்டு கொடுமைப்படுத்தினாரு. இவர் மட்டும் இல்லை, இவங்க மாமியாரும் வந்து இதுக்கு உடனே இருந்தாங்க, கூட யாரு இருக்காங்க. அதுதான் சொல்றேன், இது இல்லைனாலுமே ஸ்டேஷன் வந்து எழுதுறது தான். அவங்க வந்து கற்பனைக்கு என்னென்னலாம் இருக்கோ எதெல்லாம் இவன் மேலே போட முடியுமோ அப்போ தான் போட முடியுன்றது. அது அடிஷ்னல் வந்து சேர்த்துக்கிறது, அவங்க அடிஷ்னல் ஷீட்டாக வாங்கி சேர்த்துக்கிறது தான். ஸோ அதை வச்சு நம்ம வந்து இல்லை அதை வச்சு சொல்லலை. உங்களுக்கு இது ஒரு சாதாரண மனிதனுடைய டைவர்ஸ் கேஸ்னால் யாரும் போய் கேட்க போகிறது இல்லை. ஆனால் இது ஒரு பெரிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் பெரிய உச்ச நட்சத்திரத்தோட நடிகருடைய டைவர்ஸ் கேஸ்னும் போது பல்வேறு அதாவது இது வரைக்கும் வச்ச குற்றச்சாட்டுகள்ல அவங்க வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அவர் ஒரு இல்லீகல் அஃபேர்ல இருந்தாரு, நான் சொல்லியும் அவர் வந்து கேட்கல, அந்த நடிகைக்காக அவர் வந்து அவங்க உல்லாசமா அவங்க வந்து போய் இருந்தாங்க, வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் சந்தோஷமா இருந்தாங்க, அந்த போட்டோஸ்லாம் கூட அப்பப்போ ரிலீஸ் பண்ணி ரொம்ப இது பண்ணாங்க, இரிட்டேட். எனக்கு இன்னொரு கேள்வி, இப்போ நீங்க சொன்னதுல இருந்து இருந்தாங்க போனாங்கன்னா அது அப்போ இருந்தாங்க போனாங்கன்றப்ப அப்போ நீங்க கொடுக்காம இப்போ கட்சி பணி கட்சி வேலைகளாகவும் இந்த பார்ட்டியோட விஷயமாகவும் இப்போ அவங்க சுத்துறதுக்கான அவசியமும் இல்லை, நேரமும் கிடையாது. இப்படி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கும்போது இப்போ ஏன் வந்து கொடுக்கணுன்ற ஒரு கேள்விதான் எழும்புது நமக்கு. நீங்க சுத்தும் போதெல்லாம் கொடுக்காம இன்னைக்கு கட்சி சார்பா போயிட்டு இருந்தாங்க. அப்பவே நாங்க வந்து இது பண்ணோம். அப்போ வந்து சரின்னு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் டைவர்ஸ் எல்லாம் இது பண்ணி சண்டை வந்து பெருசா ஆனதுக்கு அப்புறம் டைவர்ஸ் கேட்டோம். டைவர்ஸ் வந்து சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு செட்டில்மெண்ட்டுக்குலாம் பேசணும். பட் ஆனா அதெல்லாம் இப்போ சுமூகமா இல்லை, சமீப காலமா எதுவும் சுமூகமா இல்லை. அதனால நாங்க வந்து இந்த இடத்துக்கு நகர்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜீவனாம்சம் இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இல்லை ஸோ இதில் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் தான், இந்த இதுக்குள்ளார நம்மளால போக முடியாது. என்ன நடந்துச்சுன்றது உறுதியா 100% என்ன நடந்தது அவங்க 2 பேருக்கு தான் தெரியும், அந்த ஃபேமிலிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் வந்து தெரியும். ஆனா பஞ்சாயத்து என்னன்னா இதை இப்ப வச்சு இது ஏன் இப்ப நடக்குதுன்ற அந்த கேள்வி மட்டும்தான். இது எல்லாமே இந்த டைம்ல இந்த சங்கீதா அவர்கள் இப்ப கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன, ஏன் இந்த 2 மாச பீரியடுக்கு முன்னாடி கொடுக்குறாங்க அப்படின்னு சில கேள்விகள் இருக்கு. ஸோ காங்கிரஸ் கூட்டணிக்கு வரத்துக்கு நாளைக்கு கிட்டத்தட்ட தயாரா இருந்த நிலைன்றதுதான் வந்த தகவல். கிட்டத்தட்ட ஆமா இல்ல இவ்வளவு இருக்குன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்ல, விஜய் அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் 4 நாளைக்கு முன்னாடி எதுவும் பேச வேண்டாம். இல்ல இது காங்கிரஸ் கூட ஒருவேளை கூட்டணிக்கு போறாங்கன்னா இது காங்கிரஸுக்கும் தெரிஞ்சிருக்கும்ல.
தெரிஞ்சிருக்கலாம். கண்டிப்பா சொல்லியிருக்கலாம், இல்லங்க இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆக போகுதுன்னு கனிமொழி டெல்லிக்கு போனதாக இருக்கலாம், ஆமா. இன்று இந்த சம்பவம் நடந்ததாக இருக்கலாம், நாளை இவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதா ஒரு பேச்சுகளும் வந்துகிட்டு இருக்குது, சோசியல் மீடியால வருது. இல்லையே நம்ம அந்த இதுல இருக்கு, அவங்க அந்த டெத்துக்கு வந்தது, யாருமே வராத டெத்துக்கு லண்டன்ல இருந்து இவங்க வந்ததுன்னு சொல்லக்கூடியதா இருக்கட்டும், அந்த குடும்பத்தோட ஒரு சில பெண்களோட ரொம்ப நெருக்கமான உறவு சங்கீதா அவர்களுக்கு இருக்கு. அந்த பெரிய குடும்பத்துடைய மிக முக்கியமான நெருங்கிய நண்பர்களோட சங்கீதா அவர்களுக்கு நெருக்கமான உறவு இருக்கு அப்படின்ற ஒரு இதுவும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கு. எதையுமே மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா இதை வந்து இந்த கட்சி பண்ணுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும், டேரிங்கா வந்து இதுதான் சொல்ல முடியாது. ஆனா இதுக்கு பின்னாடி அரசியல் இல்லைன்னு மட்டும் நம்பாதீங்க, அரசியலும் இதுல வந்து கலந்து இருக்கு. இது வந்து பெண்கள் மூலியமா வச்சு ஒரு காய் நவுத்துறதுனால நம்ம பேச முடியாது, அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, பெண்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? விஜய்க்கு இருக்கக்கூடிய பலம் இளைஞர்களும் பெண்களும். இப்ப இருக்கக்கூடிய அந்த இளைஞர் அந்த பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க, நடுத்தர வயது பெண்கள், இந்த 18ல இருந்து 30 வயசு, இந்த 40-45 வயசு இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் விஜய்க்கு வந்து ஆதரவு இருக்கு அப்படின்றத சமீப கால சர்வேக்கள்ல நம்ம வந்து பார்க்கிறோம். நம்ம பார்க்கக்கூடிய நிறைய பெண்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம வந்து அனலைஸ் பண்றோம், பார்க்குறோம். ஸோ அதை உடைக்கிறதுக்கான ஒரு வேலையும் ஒரு பக்கம் நடந்திருக்கு, அதையும் வந்து மறுக்க முடியாது. அது பல வகையில நடந்துச்சு. அதுல ஒண்ணு இது. இப்போ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், அதுல சேர்த்திருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு கடைசி பிரம்மாஸ்திரமா, விஜய் வீழ்த்துறதுக்கான கடைசி பிரம்மாஸ்திரமா இதா இருக்குமா? என்னோட கேள்வி இருக்கு. இன்னும் எத்தனைங்க வச்சிருக்கீங்க? நிறைய இருக்கு. எத்தனை என்ன வேணும்னு சொல்லு, எதை வேணும்னு சொல்லு. ரகரகமா இருக்கோ இருக்கு. பட் ஆனா இத என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், இதெல்லாம் வந்து விஜய்க்கும் தெரியும். இதெல்லாம் இந்த அளவுக்கு போவாங்க, இந்த அளவுக்கு ஆகுன்றது விஜய்க்கும் தெரியும். இந்த நம்மளுடைய அதாவது சில விஷயங்களை அவர் முன்னாடியே கரெக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அரசியல் ரீதி அவர் அரசியலுக்கு வர போறாருன்னா எதிரிகள் எதெல்லாம் அட்டாக் பண்ணுவாங்கன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுல ஒண்ணு இது. ஆமா, ஏன்னா கட்சி ஆரம்பிக்கும் போது நான் கொரோனா டைம்ல இருந்து நான் யோசிச்சது அப்படின்றப்போ இதெல்லாமே நாளைக்கு முன்னாடி கொரோனால ரொம்ப தீவிரமா யோசிச்சேன்னு சொல்றாரு. ஒருவேளை இல்ல, அது நம்ம சொல்ல முடியாது இல்ல, ஏன்னா குடும்பம் அப்படின்னு இருக்கும். இல்ல 2021 கொரோனா, அப்பதான் மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த மாஸ்டர் படம் ஆடியோ லான்ச்ல அவங்க இருக்காங்க, எல்லாமே நடந்தது, நம்ம அதெல்லாம் சொல்லல. அதுக்கப்புறம் தான் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த இடத்துல இருந்து நீங்க யோசிச்சு பார்க்கும்போது சில இதுதான் நடக்க போகுதுன்னா, விஜய் அவர்கள் 2024 பிப்ரவரியில தான் கட்சி அனௌன்ஸ் பண்றாரு, 2ஆம் தேதி. ஸோ அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் முன்னாடியே சால்வ் பண்ணியிருந்திருக்கணும். இல்லை இதை எதுவும் வெளியே தெரியாமல் அவள் எவ்வளோ கண்ட்ரோலாக வச்சிருந்துருக்க முடியுமோ வச்சிருந்துருக்கணும். பட் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு, வீதிக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ எதுவும் பண்ண முடியாது. இப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? உங்கள் கட்சி நிர்வாகிகளுக்கும் இவங்களுக்கும் நீங்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? இது இங்கே இல்லை, இந்த கட்சி தொடங்குறது இந்த 3வது வருஷம், இந்த ஜனநாயகன் கடைசி படம்னு சொன்னது, அதுக்கே வந்து இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் யாருமே கூப்பிட்டு வரல, ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கூப்பிட்டு வரல, வீட்டையே வந்து ஒழுங்கா பார்த்துக்க தெரியல, இவருக்கு இந்த நரேஷன் எல்லாமே அப்பயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வரும் தானே, இயல்பாக வரக்கூடிய விஷயங்கள் தானே. அதாவது இப்பயும் சொல்கிறேன், கட்சிக்கும் பர்சனல் லைஃபுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அது எல்லாத்தையும் சேர்த்து தான் செய்வாங்க. இதை வச்சு தான் நடக்கும். இதை வச்சு எவ்வளோ இப்போ பர்சனல் ஒப்பீனியன் நாங்கள் ஒரு பொண்டாட்டி பிள்ளையோட வாழ தெரியல, ஒரு பொண்டாட்டி கூட இல்லை, அம்மா அப்பா கூட இல்லை, அப்பா போய் வழக்கு போடுறாரு, பொண்டாட்டி போய் வழக்கு போடுது, வேற எதையும் கூட அஃபேர் வச்சிருக்கான்னு சொல்லி வழக்கு போடுது, பொண்ணு கூட இல்லை, பையன் கூட இல்லை, பையன் மதிக்கலை அப்படின்னு இப்போ பேசக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வந்து மறைக்கிறதுக்கு கிடையாது. ஆனா என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா வெளியில இருந்து பார்க்கும்போது தெரியும், பையன் பொண்டாட்டி யாருமே கூட இல்ல, அவங்க லண்டன்ல இருக்காங்க, பையன் வந்து இங்க ஒரு படம் பண்றான், அவனும் வந்து எதுவுமே பேசுறது இல்லை, இப்படிதானே எல்லாரும் பொது வெளியில பேசுவாங்க. ஆனா இந்த விஷயம் ஏற்கனவே பப்ளிக் ஓரளவுக்கு தெரியும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்றது தெரியும். ஆனா இவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் இப்ப போய் உட்காரும். இவர் வந்து கொஞ்சம் இதுவா இருக்காரு, கொடுமைப்படுத்தினாரு, வார்த்தைகளால வந்து சொன்னாரு அப்படின்னும் போது இப்ப அதை எடுத்து வந்து பர்சனலா இந்த அரசியல் கட்சியோட கனெக்ட் பண்ணுவாங்க. இதை எப்படி ஓவர் கம் பண்ணி விஜய் அவர்கள் வராரு, இந்த கட்சி எப்படி அடுத்து கொண்டு போறாரு, இந்த 2 மாசத்தை எப்படி அவர் வந்து எடுத்துட்டு போறாருன்றது தான் விஷயமே தவிர. பட் ஆனா இதெல்லாம் அவருக்கு இவ்வளவு சீக்கிரம் நடக்குதுன்றது எனக்கு தெரிஞ்சு நல்ல விஷயம், நல்லதுதான். அவருக்கு நடந்த எல்லா சம்பவமும் இன்னும் நாளைக்கு பின்னாடி போய் ஒரு பேக் ஃபயர் ஆகாம இப்பவே நடக்கிறது நல்லதுதான். எதுலையுமே எல்லாமே ஒரு கெட்டதுன்னா அந்த கெட்டதுல ஒரு நல்லது இருக்கும் இல்லையா, அப்படி இது மாதிரி இதுல என்ன நல்லது இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு அவர் போக வேண்டியதான். பட் ஆனா அவங்க வச்சிருக்க குற்றச்சாட்டுகளையும் வந்து நம்ம வந்து புறந்தள்ள முடியாது, அதுல என்ன உண்மை இருக்குன்றதையும் பார்க்கணும். அதுல அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பல விஷயங்கள்ல ஏதாவது உண்மைகள் இருந்தா அதுவும் வந்து புறக்கணிக்க முடியாது. ஏன்னா அவங்க 30 வருஷம் வாழ்ந்திருக்காங்க, நம்ம வெளி உலகத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம பேசிடலாம். அது அவங்க 2 பேரும் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை, அவங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு சந்தேகம், ஏன் இந்த டைமிங்
நீங்க பயன்படுத்திருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். சரி, வார்த்தைகள் கூட விடுங்க, அது நீங்க சொல்ற மாதிரி சில சம்பவங்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம். பட் இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த டைமிங் இருக்கு இல்லையா, இத்தனை வருஷம் இல்லாம இப்போ நீங்க இதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு. ஸோ இதுதான் கேள்வி. அப்புறம் நாளைக்கு காங்கிரஸ் நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அதுலயும் நீங்க சொன்ன மாதிரி 5 வந்து 6ஆ மாத்தி போட்டது, அது நல்லாவே வேணா போட்டு காட்டுறோம். அதுல 5 வந்து 6ஆ மாத்தினது, அந்த போட்டோவை வந்து அவசர அவசரமா அந்த கட் பண்ணி கிராப் பண்ணி போட்ட மாதிரின்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. பர்சனல் என்ன சொன்னாலும் இது பர்சனல், பட் அதெல்லாம் அவங்க தான் முடிவு பண்ணும். பட் இது ஒரு கிட்டத்தட்ட விஜய் அவர்களுடைய இமேஜுக்கு ஒரு டேமேஜை ஏற்படுத்துற மாதிரியான விஷயம். பட் இதுல இருந்து அவர் எப்படி ஓவர் கம் ஆகி வராரு, இந்த கட்சி எப்படி லீட் பண்ண போறாரு. ஏன்னா நிறைய அட்டாக்குகள் இருக்கும், உங்களுக்கே தெரியும் இல்லையா. சும்மாவே நம்ம வந்து ஏஐல கொடுத்து அந்த பேப்பர் எடுத்து அடிப்போம். இதுவாகவே வந்திருக்கு, உங்களுக்கு வகையா மாட்டிருக்கு. ஸோ அப்போ வீடியோ ஏதாவது ரிலீஸ் பண்ணிட போறாங்க. வரலன்னா தான் ஆச்சரியம். அப்படியா? வரலன்னா தான் ஆச்சரியம். கண்டிப்பா அது மாதிரி வரும், நிறைய வரும். இந்த ஒரு 50-60 நாள் இருக்கா, 2 மாசம் வச்சுக்க. இந்த 2 மாசமும் விஜய்க்கு வந்து டைம் தான். அடியா சாதா அடிலாம் கிடையாது, எல்லாமே பெரம்படி. ஆனா இது எப்படி மக்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி தான், ஒரு சில கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் உண்மை, இந்த மாதிரி இப்படி இருக்காங்கன்றது. பட் ஆனா எது எப்படியோ, எது சரி எது தப்பு எது உண்மைன்றது வந்து தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் அதுக்கு தாண்டி வந்து சொல்றேன். மக்கள் 2 விதமா யோசிப்பாங்க. பர்சனல் லைஃபோட கனெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படி பார்த்தா நம்ம ஊர்ல நிறைய தலைவர்கள் 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி இதுன்னு கல்யாணமே பண்ணாம கூட வச்சிருந்தது, அப்படிலாம் இருந்திருக்காங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவரை போய் நம்பணுமே, இவரா இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற கோபமும் ஒரு பக்கம் வரும். இன்னொரு பக்கம் பெண்கள் அப்படின்னு அவங்க கொஞ்சம் எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அவங்க அண்ணன் அப்படின்னு திங்க் பண்ணாங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. இருந்தாலும் நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு திங்க் பண்ணாங்கன்னா வேற மாதிரி மாறும். ஸோ எதுவுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு, அதாவது என்னோட கரூர் சம்பவம், என்னோட பர்சனல் அதுதான் சொல்றேன். கரூர் இன்சிடென்ட்ன்றது மிகப்பெரிய ஒரு இன்சிடென்ட். அதை கம்பேர் பண்ணும்போது இது ஒண்ணுமே கிடையாதுதான். அப்படி இறந்த வீட்டுல இருந்தவங்களே இல்ல இது பர்சனல் வரணும்னு சொன்னாங்க. இது வந்து அதுவாது பப்ளிக் வந்து 41 பேர் இறந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களே வந்து எங்களுக்கு அவர் மேல கோபம் கிடையாது, நாங்க தான் போய் பார்க்க போனோம்னு சொல்லி அது ஒரு பெரிய இஷ்யூ ஆனா கூட அதை வந்து ஓகே அதுலேருந்து ஓவர் கம் ஆகி வந்துட்டாரு. பட் இப்போ இந்த இஷ்யூ இருக்கு இல்லையா, இது வந்து பர்சனல் இஷ்யூ தான். ஆனால் இந்த பர்சனல் இஷ்யூ அவருடைய பர்சனல் லைஃப்ல இதாகுதோ இல்லையோ, இந்த பப்ளிக் லைஃப்ல பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வரும். அவர் ஃபேஸ் பண்ற விஷயங்கள், இப்போவே ஒரு ப்ரெஸ்ஸை பார்க்கறது இல்லை, இதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸை பார்த்தா இந்த மாதிரியான கேள்விகள் ஒரு பக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேர் தெரியும் இல்லையா, உங்களுக்கு புலனாய்வு புலிகள்லாம் இருப்பாங்க, அவங்க தேடி கண்டுபிடிச்சி அந்த பஸ்லயே வந்து நடிகைகள் இருந்தான்னு சொல்ற அந்த அதெல்லாம் இப்போ வந்து உண்மைதான். ஆமா இருந்தாங்க, யாரு கூட இருந்தாங்க, அவங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கு என்னமோ வற்புறுத்தி கொண்டு வந்து நம்ம கட்டி போட்டு இது பண்ற மாதிரி இதா இருக்கு. நீங்க அப்படி நினைக்கலாங்க, ஆனா வந்து உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குது, அவங்களுக்கு ஒருத்தர் நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். நீங்க சொல்ற என்ன வந்துற போகுது, நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். அது அவங்களோட வாழ்ந்தாங்க போனாங்க வச்சாங்கன்னா, ஆனா அது நீங்க எப்படி எடுத்துட்டு போறீங்கன்னு இருக்குல்ல. இப்போ விஜய் அவர்கள் ஒரு இதை பத்தி பேசுறாரு, பெண் பாதுகாப்பை குறித்து பேசுனா, உன் வீட்லயே ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லப்பா, அது நீ என்னப்பா பெண் பாதுகாப்பை பத்தி பேசுறேன்னா, இது 100ல 70 பேர் வந்து எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா 30% பேருக்கு ஆமா கரெக்ட் தானே, அவன் பேசுற விஷயம் கரெக்ட் தானே, நீ என்ன ஒழுக்கமா, நீ வந்தா எப்படி இந்த நாட்டை திருத்துவ, உன் ஃபேனா வந்துட்டு இவன் எப்படி இது பண்ணுவான் அப்படின்னு அப்படி மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. இது எப்படி மாறும்ன்றது நமக்கு தெரியாது. ஒரு 2 நாள் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். கொண்டாட்ட மனநிலையெல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க இல்லையா, அதுக்கப்புறம் தான் தெரியாது இது எப்படி. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க பேசும்போது தான் அது வந்து அவருக்கு சாதகமா போய் முடியும். அதனால நீங்க பேசாம இருந்துற இல்ல, ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பேசுங்க. நம்ம ஆக்சுவலி இன்னைக்கு போடக்கூடாது, நாளைக்கு தான் போடணும்னு நினைச்சோம். பட் ஆனா இதை கடந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்பயே நம்ம வீடியோ போட்டது. நாளைக்கு இருக்கு நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள என்னென்னலாம் இன்னும் வருது உலாவுதுன்றது நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். நம்ம மிக்க நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு